தருமபுரி அருகே மயானம் அமைத்து தராததால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கூறி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நல்லம்பள்ளி அருகே தளவாய் அள்ளி பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கென தனியாக மயானம் இல்லாததால் 40 ஆண்டு காலமாக மக்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் வீடுகளில் கருப்பு கொடியேற்றியும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கூறி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். எங்களுக்கு பொது சுடுகாடே இல்ல. ரொம்ப 40 ஆண்டு காலமா போராடிட்டு வரோம். 40 ஆண்டு காலமா போராடி எங்களுக்கு பொது மயானம் கிடைக்காத காரணத்தினால அவல நிலைக்கு தள்ளப்பட்டோம். பொது இடம் சொல்லி ஒரு பாடியை புதைச்சிட்டோம். அவங்கள எடுத்துட்டு போய் 25 கிலோமீட்டர் தூரத்துல போட்டுட்டாங்க. செத்தவங்களை கூட நிம்மதியா புதைக்க முடியல. அந்த அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த அவல நிலை மாறணும், பொது சுடுகாடு வேணும்னு தான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட நிறைய மனு கொடுத்தோம். 2026 தேர்தலை புறக்கணிக்கும் வண்ணத்துல நாங்க கருப்பு கொடி கட்டி பேனர் கட்டி நாங்க அதை போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம்.